வணக்கம் நண்பர்களே. சீமானை முந்திய விஜய், ரங்கராஜ் பாண்டேவின் கருத்து கணிப்பு. இது கருத்து கணிப்பா இல்ல யாருக்கோ உருவாக்கப்பட்டதா? தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாக சீமான் வளர்ந்து விட்டாரா? மறைந்திருக்கும் பல உண்மைகள், அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா கருத்து கணிப்புன்னு எடுத்துக்கிட்டாலே மூல முடுக்கல இருந்து பட்டி தொட்டில இருந்து எடுத்து பட்டணம் வரைக்கும் குறிப்பிட்ட மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பு எடுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சமீபத்துல ஒரு 3065 பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்தாரு. இந்த கருத்து கணிப்புல அவர் சொல்ல வரது என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு, அதாவது திமுக கூட்டணிக்கு 30 விழுக்காடு வாக்குகள் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் விழுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல அதிமுக அரசு, இந்த பாஜக அதிமுக ஒன்னா சேர்ந்து நிக்கிற இந்த மொத்த கூட்டணிக்கு பாத்தீங்கன்னா 41 விழுக்காடு வாக்குகள் விழுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாவேகா விஜய் அவர்கள் கட்சிக்கு பாத்தீங்கன்னா 22 விழுக்காடு வாக்கு விழுவன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 7 விழுக்காடு வாக்கு தான் விழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி வெறும் ஒரு கருத்து கணிப்போட நிக்காத இவர் வந்து பல கருத்து கணிப்பு எடுத்தாரு. உதாரணத்துக்கு இப்ப ஆள்ற ஆட்சி வந்து எப்படி இருக்குது, வரப்போற எதிர்காலத்துல யாரோட ஆட்சி நல்லா இருக்கும், எந்த கட்சி வெல்லும், கட்சியில இருக்கிற ஒரு தலைமையில யாருக்கு எவ்வளவு நீங்க வாக்களிப்பீங்க, இப்படி எல்லாம் பல கேள்விகள் கேட்டு பல கருத்து கணிப்புகள் எடுத்து கடைசியில ஒரு நிலவரத்தை வந்து இவர் கொடுத்திருக்காரு. இந்த நிலவரத்துல இவர் என்ன சொல்ல வரான்னு பாத்தீங்கன்னா, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்ச வாக்குகள் இந்த அதிமுகவும் பாஜக கூட்டணிக்கு தான் வெல்ல போகுதுன்னு தெளிவா வந்து சொல்றாரு. அதுலயும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் கட்சி அவர்களுக்கு 23 விழுக்காடு வாக்குகள் இவர் கொடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்கு வெறும் 7 விழுக்காடு வாக்குகள் தான் கொடுத்திருக்காரு. இதுல இங்க கேள்வி என்ன எழும்புதுன்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பா? இது யாருக்காக உருவாக்கப்பட்ட கருத்து கணிப்பு? இதுதான் நம்ம வைக்கிற முத கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, பொதுவா கருத்து கணிப்புன்னு எடுத்தாலே வந்து மக்கள் கிட்ட எல்லாம் போய் கருத்து கணிப்பு எடுக்கணும். இவங்க பொதுவா ஒரு கருத்து கணிப்பு வந்து சொல்றாங்க. ஆனா மக்கள் கிட்ட போய் கருத்து கணிப்பு கேட்டதா எந்த ஒரு புகைப்படமோ எந்த ஒரு ஆதாரமும் எதுவுமே கிடையாது. இவர்களா முடிவு பண்ணி ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு எடுக்கிறாங்க. சரி, அதையும் நம்ம விட்டுடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்புல இவங்க சொல்ல வரது என்னன்னா, அடுத்த ஆட்சி பிடிக்க போற கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அதிமுக பாஜக அரசு தான். அப்ப இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் எப்படியாவது இந்த கூட்டணி வெல்லணும் அப்படின்ட்டு. அப்ப இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? அப்ப முன்கூட்டியே அவங்க அறிவிக்கிறது என்னன்னா, கருத்து கணிப்பு மூலியமாவே நம்ம மேல எல்லாத்தையும் திணிக்கிறாங்க, வரப்போற ஆட்சி யார் கையில போக போகுதுன்ட்டு. அப்ப இது மக்களுக்கான ஆட்சியா இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. இதுல இருந்து நாம ஒரு விஷயத்துல முக்கியமா தெளிவாயிடணும். கருத்து கணிப்புன்றது சாதாரண ஒரு விஷயம் தான். இவங்க முன்கூட்டியே கருத்து கணிப்பு மூலியமா நம்மள்ட்ட பல விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. அதனால இந்த கருத்து கணிப்பை கேட்டுட்டு மட்டுமே இந்த அரசியலை வந்து தீர்மானிக்க முடியாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பொதுவா கருத்து கணிப்புல தெளிவா வந்து தெரிய வந்துரும் யார் மேல இவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்புல வெளிப்படையா தெரிய வந்துருச்சு என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனா இந்த கருத்து கணிப்பு உண்மையா நடக்க போதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கும் கருத்து கணிப்புகள், பல கருத்து கணிப்புகள் பொய்யாய் போனதுதான் இன்னையோட நிலவரமே. அதனால இது ஒரு கருத்து கணிப்பு கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் டேட்டான்னு வந்து நம்ம சொல்லலாம். இது எப்படி ஒரு ஃபேக் டேட்டா, இதுக்குள்ள என்னெல்லாம் உண்மை மறைஞ்சிருக்குன்னு இப்ப நம்ம பாப்போம் வாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு 38 விழுக்காடு வாக்குகள் விழுந்தது. அதே போல அதிமுக அரசுக்கு 33 விழுக்காடு வாக்குகள் விழுந்தது. பாமக கட்சிக்கு 3.8 விழுக்காடு வாக்குகள் விழுந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு 6.5 விழுக்காடு வாக்குகள் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாஜக அரசுக்கு 2.6 விழுக்காடு வாக்கு தான் விழுந்துச்சு. இது 2021 சட்டமன்ற தேர்தல் பத்தி நான் தெளிவா பேசுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்க தெளிவா பாத்துருக்கலாம். திமுக அரசுக்கு 27.2 விழுக்காடு வாக்குகள். அப்பனா 2021 சட்டமன்ற தேர்தலை விட இங்க 10 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சிருக்குது திமுக அரசுக்கு. அதே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அரசுக்கு பாத்தீங்கன்னா 20.7 விழுக்காடு வாக்கு தான் விழுந்திருக்குது. அப்பனா அப்படியே ஒரு 13% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. அதே நீங்க நாம் தமிழர் கட்சி, இப்ப உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி 6.5 விழுக்காடு வாக்கு எடுத்த நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி வாக்கு சரிஞ்சிருந்தாலுமே அவங்க 3 ஒரு 4 புள்ளியாவது கண்டிப்பா வந்திருப்பாங்க. அப்பனா குறைஞ்சிருக்கும், ஒரு 2-3 விழுக்காடு வந்து கண்டிப்பா குறைஞ்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல அதிகரிச்சிருக்குது. 8.2 விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழுந்திருக்குது. அப்பனா இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பொதுவா பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு தீர்மானிக்க போகுது. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அது மத்திய தான் தீர்மானிக்கும். அந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சிக்கு 8.2 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சி நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரத்தை பெற்றாங்க. இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதே நீங்க பாஜக அரசுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 11.4 விழுக்காடு வாக்குகள் பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்சது. இதுல வந்து நமக்கு ஒட்டுமொத்தமா ரொம்ப தெளிவா தெரியுது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆளுற தலைவருக்காக ஒரு தேர்தல்ன்றதால பாஜகவுக்கு ஒரு 11.4 விழுக்காடு வீழ்ந்திருக்குது. அதுல எந்த வித சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசுக்கு 10 விழுக்காடு குறைஞ்சிருக்குது, அதிமுக அரசுக்கு 13 விழுக்காடு குறைஞ்சி நாம் தமிழர் கட்சிக்கு விழுக்காடு ஏறி இருக்குது. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, மக்களோட வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியா இருக்குது, அது வளர்ந்து கொண்டே வருது. அதனால நாம் தமிழர் வாக்கு மட்டும் நம்ம குறைச்சி எடை போட முடியவே முடியாது. அதுலயும் குறிப்பா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டி எடுக்கல. அவர்கிட்ட இருந்த அந்த சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு விவசாய சின்னம். இந்த கரும்பு விவசாய சின்னத்துல தான் இவர் வந்து போட்டி போட்டு 6.5 விழுக்காடு வாக்குகள் வந்து பெற்றாரு. ஆனா இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் எவ்வளவு வாக்கு எடுக்க போறாருன்றதான். ஆனா அதை குறி வச்சியே பல கட்சிகள் வேலை பார்த்து அவர்கிட்ட அந்த சின்னத்தை வந்து
வந்து புடிங்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராட்டம் பண்ணி நீதிமன்றம்லாம் போய் என்னதான் கஷ்டப்பட்டாலுமே அந்த சின்னம் கடைசி வரைக்கும் அவருக்கு கிடைக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா மைக் சின்னத்தை அவருக்கு கொடுத்தாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மைக் சின்னத்தை வச்சு போட்டி போடுறது கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஏற்கனவே பல பட்டி தொட்டிகளும் கொண்டு போய் அவரோட கரும்பு விவசாய சின்னத்தை சேர்த்திருந்தாரு. சோ அதை வச்சு அவர் ஈஸியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாக்குகள் எடுத்துலாம், இன்னைக்கு இந்த டைம் நம்ம நல்ல ஒரு நிலைமையில வந்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட அவருக்கு ஒரு பெரிய மரணடியா இருந்தது. அந்த இடத்துல அவரோட சின்னத்தை புடுங்கிட்டு மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. அப்படி இருந்துமே கொஞ்சம் கூட தளராத அவரோட தொண்டர்கள் எல்லாருமே வந்து வேலை பார்த்தாங்க. ஒரு மூலை மூலிகை இறங்கி அந்த மைக் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து போட்டியிட்டாங்க. அப்படி எந்த சின்னமும் இல்லாத புது சின்னத்தை அறிவிச்சு எடுத்த வாக்குகள் தான் 8.2 விழுக்காடு. அப்ப அந்த வாக்கை வந்து சும்மா நம்ம குறைச்சி எடை போட முடியாது. அதே ஏற்கனவே வச்சிருந்த அந்த கரும்பு விவசாய சின்னம் அவர்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா 10 விழுக்காடு வாக்குகள் சீமான் அவர்கள் தாண்டி இருப்பாரு. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படியே அடுத்தபடியா வரோம் நம்ம ஈரோடு பை எலெக்ஷன் 2025 ஈரோடு பை எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே போட்டி போடவே தவிர்த்துட்டாங்க. அதுல பெரிய கட்சியான ஏடிஎம்கே கட்சியா இருக்கட்டும், இல்ல சமீபத்துல வந்த விஜய் கட்சியா கூட இருக்கட்டும், இரண்டு கட்சிகளும் பாத்தீங்கன்னா முக்கியமா போட்டி போடவே இல்ல. இதுல பாமக சேர்த்து அப்படி பல கட்சிகள் இருந்தது. இப்படி எந்த கட்சியுமே போட்டி போடாத அந்த தேர்தல் வந்து இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி இங்க எதுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்றதாலதான் நாம் தமிழர் கட்சி அங்க போட்டி போடுது. ஏற்கனவே ஆள்ற கட்சி கண்டிப்பா போட்டி போட்டுதான், அதை சொல்லவே தேவையில்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல திமுக அரசுக்கு விழுந்த வாக்குகள் பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு வாக்குகள் திமுக அரசு விழுந்தது. ஏற்கனவே ஆள்ற கட்சி ஆளும் கட்சிக்கு தான் வாக்கு விழுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அப்படி ஒரு சமயத்துல நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு 16 விழுக்காடு வாக்குகள் வாங்கி இருக்குது. அப்படியே 2 மடங்கு ஜம்ப் ஆயிருக்குது. அப்ப இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நாம் தமிழர் கட்சி 16 விழுக்காடு வாக்குகள் பெற்றதுன்னா அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து பல பேர் சொல்லுவாங்க எந்த கட்சியும் போட்டியிடத்தால் தான் அந்த வாக்குகள் விழுந்தது அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே அந்த அதிமுக அரசு அல்லது விஜய் கட்சி போட்டிட்டு இருந்ததுன்னா இந்த திமுகவோட வாக்குகள் தான் வந்து குறைஞ்சிருக்கும். அவசரம் நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் குறைஞ்சி இருக்கவே இருக்காது. ஏன்னா ₹1 கொடுக்காத மக்கள் வந்து தேடி வந்து வாக்களிக்கிறாங்கன்னா அது இன்னைக்கு காலகட்டத்தில் அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே தான். அதனால இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அவங்களோட கால் தடத்தை ஈரோடு பை எலெக்ஷன்ல பதிச்சுட்டாங்க. அதனால 16 விழுக்காடு வாக்குகள் தொட்ட நாம் தமிழர் கட்சி வரப்போற சட்டமன்ற தேர்தல் உறுதியா சொல்றேன் 16 விழுக்காடு தாண்டி 20 விழுக்காடு வரைக்கும் தொடர்றதுக்கான 100க்கு 100 வாய்ப்புகள் அதிகரிச்சு போச்சு. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலில் அடுத்த ஒரு எதிர்கட்சியா நாம் தமிழர் கட்சி தான் இருக்க போகுதுன்னு. சோ இதை முற்றிலுமா இவங்க வந்து தவிர்த்து இதை பத்தி எதுவுமே பேசாத, இது நடக்க கூடாதுன்னு நடக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் அந்த கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புல இவங்க சொல்ல வர மாதிரி எதுவும் நடக்க போறது கிடையாது. வரப்போற எதிர்காலத்துல தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதியா சொல்றேன் அங்க எதிர்கட்சியா நிக்க போறது நாம் தமிழர் கட்சி மட்டுமே தான். இதுல விஜய் கட்சிக்கு 22 விழுக்காடு சொல்லி இருக்கிறாரு. இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். விஜய் அவர்கள் எந்த ஒரு கலப்பணியும் செய்யாத, மக்களை போய் இது வரைக்குமே சரியா சந்திக்காத, வெறும் சட்டமன்றத்தை தான் போட்டி போடுன்னு ஒத்த கால நிக்கிற விஜய்க்கு 22 விழுக்காடு வாக்குகள் எதுக்கு கொடுத்தாருன்னு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனா அதுல உண்மை நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் கட்சி 4 விழுக்காடு கூட தாண்டுவாரான்றதான் இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். சோ இதை புரியாத ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாரு. ஆனா இது புரியாதெல்லாம் இல்ல, இவர் புரிஞ்சே பிளான் பண்ணி தான் ஒரு கருத்து கணிப்பை திணிக்கிறாரு மக்கள் மத்தியில. சோ இதுதான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ வரப்போற எதிர்காலத்துல விஜயை விட 4 மடங்கு நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு எடுக்க போகுதுன்னு உறுதியா தெரிஞ்சிச்சு. அடுத்த ஒரு எதிர்கட்சியா நாம் தமிழர் தான் இருக்க போகுதுன்னு 2026 சட்டமன்ற தேர்தல் தீர்மானிக்க போகுது. இதை முற்றிலுமா தவிர்த்துட்டு இந்த பாஜக அரசு தான் தமிழ்நாட்டை ஆட்சி பிடிக்க போகுதுன்னு இவரு அவரோட கருத்தை திணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மக்களாகிய நாம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால இது உண்மையான ஒரு கருத்து கணிப்பு கிடையவே கிடையாது. ஒரு பொழுதும் பாஜகவிடம் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்ன இந்த அதிமுக அரசு இன்னைக்கு பாஜகவோட கை கோத்து நிக்கிறாங்க. சோ இதெல்லாம் பாத்துக்கிட்ட மக்களுக்கு தெளிவா தெரியும். அதே போலதான் திமுக அரசு நான் வந்தா இது செய்வான் இதை பண்ணுவான் அதை பண்ணுன்னு சொல்லி பல வாக்குறுதிகள் கொடுத்தாலுமே இன்னமும் நிறைவேற்றாத பல வாக்குறுதிகள் அப்படியே கிடப்புல தான் கிடக்குது. இதெல்லாம் பாக்குற மக்கள் நல்ல ஒரு எதிர்கட்சியா அடுத்த ஒரு மாற்றத்துக்கான தலைமுறை யார் இருக்குன்னு தீர்மானிச்சாங்க. அதை தேடிதான் மக்கள் வாக்களிப்பாங்க. அதனால வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் பெரிய ஒரு மாற்றத்துக்கான தேர்தலா இருக்க போகுது. சோ இது பத்தி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது என்ன இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது, இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். சேனலுக்கு முத வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.